கந்தர்வக்கோட்டையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கீ கொடுத்த பொம்மை என கடுமையாக சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சி. உதயகுமாரை ஆதரித்து அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலினை கீ கொடுத்த பொம்மை என சாடியதுடன் அவர் டெல்லி மற்றும் ஹிந்தி எதிர்ப்பு என்ற ஒரே மாதிரியான விஷயங்களை மட்டுமே பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் சாதாரண ஏழை பெண்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததாக கூறி தொண்டர்களிடையே உற்சாகமாக உரையாற்றினார். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் 131வது சட்ட திருத்தத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார். அருமை சொந்தங்களே, நம்முடைய தாய்மார்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும், சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக 33% இடஒதுக்கீடை இன்று மசோதாவாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். நாளைக்கு சாயங்காலம் 17ஆம் தேதி ஏப்ரல் சாயங்காலம் 4 மணிக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் அவர்கள் ஓட்டு போட இருக்கின்றார்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடணும் ஐயா. நாளைக்கு 4 மணிக்கு நம்ம ஓட்டு போட்டு அந்த மசோதா வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய தாய்மார்கள் ஐயா, நாம கனிமொழி கருணாநிதி அக்காவை பத்தி பேசல, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்காவை பத்தி பேசல, கீதா ஜீவன் அவங்களை பத்தி பேசுறீங்க. நாம் பேசுவது கந்தர்வக்கோட்டையில புழுதி காட்டுல இங்கே ஓடி விளையாடுகின்ற ஒரு சிறுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.